சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆதாரம் எல்லாமே நம்ம ஆறுமுகத்துக்கு எதிரா இருக்கிறதுனால, ஆறுமுகத்துக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியாம இந்த பக்கம் பைரவி அப்பா அழுதுகிட்டு இருக்கிறாப்புல. வேணும்னே இந்த சஞ்சய் வந்து ஆறுமுகத்துக்கிட்ட உனக்கு கண்டிப்பா 6 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். அதுக்குள்ள நான் பைரவிக்கு உன்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுத்து பைரவியை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்தை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த சஞ்சய். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இசக்கியும் இந்த மகாவும் பயங்கர சந்தோஷத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே சந்தோஷத்தில் இருக்கும்பொழுது இங்கே பைரவி வள்ளியோட பொண்ணை ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வேகமாக. மறுபடியும் கோர்ட் ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட் ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா, ஜட்ஜம்மா ஆறுமுகம் தப்பு செஞ்சதை சாட்சியோட நிரூபிக்கப்பட்டதுனால ஆறுமுகத்துக்கு இப்போ தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் இருந்துக்கிட்டு இல்லவே இல்லை, நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ தான் போதையில் இருந்த, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னியப்பா, இப்போ என்ன பண்ணவே இல்லைங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்துக்கு 4 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஆறுமுகம் வந்து வள்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் ரூபா வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு இவரை அழைச்சிக்கிட்டு போய் ஜெயிலில் அடைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பைரவி என்ட்ரி கொடுக்குறாங்க. பைரவி என்ட்ரி கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பைரவியோட வக்கீல் போய் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகத்துக்கு ஆதரவாக சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பைரவி என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அன்னைக்கு போதையில் இருந்த ஆறுமுகத்தை வள்ளி தான் வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. அழைச்சிக்கிட்டு போனவங்க வீட்டுக்குள்ளே போகவே இல்லை. ஆறுமுகத்தை உள்ளார கட்டில் இருக்குது, போய் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க பொண்ணு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணு வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. இது எல்லாமே பொய் பொய் அப்படின்னு வள்ளி சொல்ல, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நீதிபதி கேட்க, வள்ளியோட பொண்ணையே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பொண்ணையே சாட்சி சொல்ல வைக்கிறாங்க நம்ம பைரவி. அந்த பொண்ணும் அந்த டைமில் அம்மா தான் என் கூட இருந்தாங்க, ஹாஸ்பிட்டலில் தான் வயிற்று வலியால் நான் அட்மிட் ஆகிருந்தேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. என் பொண்ணை பொய் சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹாஸ்பிட்டலில் வள்ளி பொண்ணு இருந்ததுக்கான ஆதாரமும் இந்த சிசிடிவி கேமரா வீடியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி பென்ட்ரைவில் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அதையும் ஜட்ஜு முன்னாடி கொடுக்குறாங்க. இதில் என்ன, நம்ம வள்ளி தான் மாட்ட போகிறாங்க. இந்த சஞ்சய் வந்து எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி தப்பிச்சுக்க போகிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.